நாள் முடங்கியதற்கும் இன்றைக்கு முடங்கியதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கின்றது. இத்தனை நாட்களாக எதிர்க்கட்சிகள் நியாயமான பிரச்சனைகள், மணிப்பூர் பிரச்சனை, அதானி பிரச்சனை, சம்பல் பிரச்சனை என்று எழுப்பியன. ஆளுங்கட்சி பின்னர் அவர்களுடைய தரப்பிற்கு வழக்கத்திற்கு மாறாக அவர்கள் திடீரென்று ஒரு பிரச்சனையை கிளப்பி இந்த வாரம் முழுவதும் ஆளுங்கட்சியினரால் தான் அவை முடக்கப்பட்டது. அதற்கு எதிர்க்கட்சி காரணம் அல்ல. ஆனால் இன்றைக்கு நடைபெற்றதற்கு மிக முக்கியமான காரணம் நேற்று மதியத்திலிருந்து நேற்றைக்கு முன்தினம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மாநிலங்களவையில் அரசியல் சட்டத்தை ஏற்று 75 ஆண்டுகள் நிறைவுற்றதை ஒட்டி நடைபெற்ற விவாதத்தை நிறைவுறுத்தி அவர் பேசினார். நிறைவு உரை அவருடையது. அப்படி பேசுகிற போது அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சி மீது வைத்தார். அதெல்லாம் இயற்கைதான். ஒரு கட்சி இன்னொரு கட்சி மீது குறை சொல்வதோ குற்றம் சொல்வதோ அதற்காக ஏதாவது சொல்வதோ நியாயமானதுதான். ஆனால் அப்படி சொல்லிக் கொண்டு வருகிற போது அவர் விமர்சிப்பதாக, காங்கிரஸை விமர்சிப்பதாக கருதி காங்கிரஸ் கட்சி எப்பொழுது பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று அவருடைய பெயரை உச்சாடனம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி அவர் பெயரை நீங்கள் சொல்வதற்கு பதிலாக கடவுள் பெயரை சொல்லியிருந்தால் கூட உங்களுக்கு எதிர்காலத்தில் 7 ஜென்மத்திற்கும் புண்ணியம் கிடைக்கும் என்று பேசினார். ஆக இந்த வார்த்தை என்பது அம்பேத்கருடைய பெயரை உச்சரிப்பதால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதும், அதற்கு மாறாக நீங்கள் ஒரு கடவுள் பெயரை சொல்லியிருந்தால் என்று சொல்கிற போது அது ஏற்புடையது அல்ல. அம்பேத்கர் என்கிறவர் இந்த நாட்டில் இருந்த தலைவர்களிலே மிக குறிப்பிடத்தக்க ஒருவர். அரசியல் சட்டத்தை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக வரைவு அறிக்கை குழுவினுடைய தலைவராக இருந்தவர். அதில் பல நியாயமான விஷயங்கள் வருவதற்கும் அறிவுபூர்வமான விவாதங்களுக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார் என்பது அரசியல் சட்ட நிர்ணய சபையின் விவாதங்களிலிருந்தே வெளிப்படும். கடைசி நாள், அதாவது 1949 நவம்பர் மாதம் அது நிறைவேற்ற 26ஆம் நாள் என்று அவர் ஆற்றிய உரை என்பது வரலாற்று சிறப்புமிக்க உரை. அதில் அவர் பேசுகின்றதெல்லாம் எவ்வளவு அறிவு திறமை அவருக்கு இருந்தது என்று. வெளிநாட்டுக்கு சென்று படித்தார், இங்கு வந்து நாட்டுக்கு உழைத்தார், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தார், அவரை தெய்வமாக வணங்குகிற, அவரை பின்பற்றுகிற ஏராளமான லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள். அதற்கும் அப்பாற்பட்டு எல்லா கட்சியினருக்கும் அவர் மீது மரியாதை உண்டு. ஆக அவர் பெயரை உச்சரிப்பதற்கு பதிலாக என்று சொல்கிற போது அது மனதை புண்படுத்துவதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு பொறுப்புள்ள அமைச்சரிடமிருந்து யாரும் எதிர்பார்க்கவில்லை. விமர்சிக்கலாம், விமர்சிப்பதற்கு வேறு காரணங்களை சொல்லலாம். அவருடைய பெயரை நீங்கள் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், அதற்கு பதிலாக என்று சொல்கிற போது அதனாலே காயப்பட்ட காங்கிரஸ் கட்சி பொதுவாகவே அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை ஏற்க முடியாது என்று அம்பேத்கர் மீது மரியாதை வைத்திருக்கிற எல்லோரும் கொந்தளித்து எழுந்தார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. நாடாளுமன்றத்தில் அது எதிரொலிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. காலையிலே மகர் துவார் என்று சொல்கிற அந்த நுழைவாயிலில் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்த போது பதிலுக்கு அவர்களும் வந்து அந்த இடத்துல ஏதோ தெருச்சண்டையை போல ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். வெளியில எல்லாம் 2 அரசியல் கட்சிகள் நிற்பதை போல. பொதுவாக ஒரு கட்சி, ஒரு எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஒரு போராட்டம் இருந்தது, மற்றவர்கள் சிரித்துக் கொண்டே ஒதுங்கி செல்வதுதான் வழக்கம். ஆனால் இன்றைக்கு அவர்களும் ஏட்டிக்கு போட்டி என்பதை போல நடந்து கொண்டார்கள். ஆக அரசியல் தரம் என்பது வெளியே மங்கிவிட்டது என்பதை விட நாடாளுமன்றத்திலும் அது குறையத் தொடங்கி இருக்கிறது இவர்களுடைய அணுகுமுறையின் காரணமாக. எதிர்க்கட்சியினர் ஒரு காரணத்தை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் என்றால் அவையில் வந்து பதில் சொல்லலாம், விளக்கம் சொல்லலாம். அப்படிப்பட்ட கருத்திலே நான் சொல்லவில்லை என்று கூட விளக்கம் தரலாம், அல்லது வேறு யாராவது அமைச்சர் தரலாம். அதற்கு பதிலாக இவர்களும் கூட்டமாக சேர்ந்து கொண்டு இன்னொரு கூட்டம் நிற்கிற போது வந்து நிற்பது, பின்னர் அதை வேறு மாதிரி சித்தரிப்பது என்ற நடவடிக்கைகள் தான் இன்றைக்கு நடந்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே பிரச்சனை எழுப்பினோம். அவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப 2 மணிக்கு இதே பிரச்சனை எழுப்பப்படும், நிச்சயமாக எழுப்பப்படும். காரணம், காயப்பட்டிருப்பது காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமல்ல, அம்பேத்கர் அவர்கள் மீது மரியாதை வைத்திருக்கிற எல்லா தரப்பினரும். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி என்பதையும் கடந்து அவர் மீது கொண்டிருக்கிற மரியாதையின் காரணமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு எங்கிலும் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆக இதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து அல்லது உள்துறை அமைச்சரிடமிருந்து சரியான விளக்கம் வர வேண்டும். அதனால இது மதியமும் நிச்சயமாக தொடரும். பாஜக வந்து திசை திருப்புறங்கிற பேரில் நீங்க போராட்டம் நடத்தின அந்த புகைப்படத்தவே, அம்பேத்கர் படத்தவே மாற்றி வேற படத்தை போட்டெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. அவர்களை தலைவர், நான் தான் சொல்கிறேனே, நாடாளுமன்றத்திலே அந்த சில மரபுகளும் மாண்புகளும் உண்டு. அவை நடவடிக்கைகளில் எப்படி அது இப்போது தவறு இவர்களால் தகர்க்கப்பட்டிருக்கிறதோ அதே போல வெளியிலே நாங்கள் ஒரு அந்த வளாகத்திற்குள் தான் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். காரணம், வெளியிலே நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே வருவோம் என்றால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, காவல்துறை வந்து சேரும்.
அதனால உள்ளுக்குள்ளே நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். தினந்தோறும் அல்லது நாள்தோறும் யாராவது ஒரு செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் எதிர்க்கு எதிர் என்று நின்றதெல்லாம் இதுவரை கிடையாது. இன்றைக்கு அவர்கள் அப்படி செய்கிறார்கள், சித்தரிக்கிறார்கள், இல்லாததை பொல்லாததை எல்லாம் பேசுவார்கள். ஆக அரசியல் குறியீடுகளை அடைவதற்காக எல்லா விதமான நெறிமுறைகளையும் இதுநாள் வரை பின்பற்றி வந்த மரபுகளையும் தகர்த்தெறிவது என்ற ஒரு அணுகுமுறையோடு அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதையும் சேர்த்து சமாளிக்க வேண்டிய பொறுப்புதான் எதிர்க்கட்சியினராகிய எங்களுக்கு இருக்கின்றது. சார், ராகுல் காந்தி தள்ளிவிட்டதா வந்துட்டு பாஜக எம்பி அவர் தன்னை யாரோ தள்ளிவிட்டதாகத்தான் சொல்கிறார். கூட்டத்தில் உள்ளே நுழைய முயன்ற போது தன்னை ஒருவர் தள்ளிவிட்டதாக, அதில் தடுமாறியதாகவும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆக ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவரை அடிக்கடி இப்படி அவர்கள் குறிவைத்து பேசுவது என்பது அவருடைய இமேஜ் என்று சொல்வதைப் போல, அவரை பற்றிய பிம்பத்தை இவர்கள் களங்கப்படுத்துவது போல முயற்சி செய்கிறார்கள். பெரிய தலைவர் அப்படியெல்லாம் நடந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. சராசரியாக யாரும் சிந்திக்கலாம், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மக்களவையில் இருக்கக்கூடியவர், காங்கிரஸ் கட்சியினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர், அவர் போய் ஒருவரை தள்ளினார் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. மாறாக அவர்தான் சொல்லியிருக்கிறார், என்னை தான் ஒருவர் தள்ளிவிட்டார் என்று. ஆக எது சரி என்பது பின்னால் தான் தெரியும்.